நிலாவையும் தாமுளவாக்கலம் நிலைபெறுத்தலம் நீக்கலம் நீங்களா அழகில் விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று வைகாசி 12 26/5/2021 புதன்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைக்கு நாம் மதுரமங்கலத்திற்கருகில் கண்ணந்தாங்கல் திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய சொர்ண காமாட்சி 108 சக்தி பீட ஆலயத்தை தரிசிக்க இருக்கின்றோம். இந்த 108 சக்தி பீட நாயகிகள் வரிசையில் இன்றைக்கு நாம் மகாலட்சுமியையும் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். பெருமாக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்று தெரிவித்து, அன்பர்களே, இப்பொழுது நாம் 108 சக்தி பீட ஆலயத்தை தொடர்ந்து தரிசிப்போம். மங்களரூபிணி மதியணி சூலினி மன்மத பாணியளே
निवारणि कामाक्षी जय जय शंकरि गौरी कृपाकरि दुःख निवारणि कामाक्षी जय जय शंकरि गौरी कृपाकरि दुःख निवारणि कामाक्षी பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சனல் பாணியளே கொஞ்சிடும் குமரனை குணமிகு வேழனை கொடுத்தனல் குமரியளே சங்கடம் தீர்த்திட சமரது செய்தனர் சக்தியனும் மாயே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி எண்ணிய பழி நீ அருளிட வருவாய் என் குலதேவியளே அண்ணிய செயலின் பலனது நலமாய் பல்கிட அருளிடுவாய் கண்ணொளி அதனால் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம் ஆலை வழிபாடு நிகழ்ச்சி தொடரும். இன்றைக்கு நாம் கண்ணந்தாங்கல் திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய சொர்ண காமாட்சி 108 சக்தி பீட ஆலயத்தை தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அம்பாளை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அந்த மகாலட்சுமியை பற்றி நாம் சிந்திக்க தொடங்கினோம். மகாலட்சுமியானவள் அப்படி பார்க்கடலிலிருந்து தோன்றிய காரணத்தால் தாயாருக்கு எப்படிப்பட்ட அற்புதமான திருப்பெயர்கள் பாருங்க. ஜலஜா, அதாவது அவள் நீரிலிருந்து தோன்றியவளாம். இந்த ஆலயத்தில் சொர்ண காமாட்சி ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க காலையில நடை திறக்கின்ற பொழுது முதலில் கோபூஜையானது நடைபெறுகின்றது. அதாவது கோமாதா என்று சொல்கின்ற பொழுது இங்கு கோசாலையும் இருக்கின்றது. அந்த கோமாதா என்று சொல்கின்ற நேரத்தில் அந்த பசுமாட்டினுடைய உடம்பில் 30 கோடி தேவர்களும் அந்த பசுமாட்டினுடைய பின்பக்கத்தில் மகாலட்சுமியும் வசிப்பதாக ஒரு ஐதீகமானது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வைபவம் இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்றது என்று தெரிவித்து இப்பொழுது நாம் ஆலயத்தை தொடர்ந்து தரிசிப்போம். श्रीब्रह्मं नीये सर्वलोक
புவனேஸ்வரி தாயே ஸ்ரீ பிரம்மம் நீயே சர்வலோக புவனேஸ்வரி தாயே சிவரூப ஓங்காரி ஜகமாளும் திரிசூலி ஜயதேவி கர்மரூபி ஆதிசக்தி அபிராமி ஸ்ரீ பிரம்மம் நீயே சர்வலோக புவனேஸ்வரி தாயே அலையாடும் கடலானவள் ஏகாந்தமே பொழியும் நிலவானவள் வேதாந்த பொருளாக உருவானவள் தேவாதி தேவர்க்கும் குருவானவள் மாற்றங்கள் விழைகின்ற லோகத்திலே விளைகின்ற லோகத்திலே மாறாமல் நிலையாக இருக்கின்றவள் ஜெகன்மாதா புகழ் பாடி பதம் நாடி வருவோர்க்கு சௌந்தர்யம் தருகின்ற தாட்சாயணி சௌந்தர்யம் தருகின்ற தாட்சாயணி ஸ்ரீ பிரம்மம் நீயே சர்வலோக புவனேஸ்வரி தாயே கையேந்தும் ஜெகதீஸ்வரி சூழ்கின்ற இருள் நீக்கும் ஜோதீஸ்வரி மாயங்கள் புரிகின்ற பரமேஸ்வரி மாங்கல்யம் காக்கின்ற ராஜேஸ்வரி கோலங்கள் பல செய்யும் கோமேதகம் செய்யும் கோமேதகம் குலம் வாழ அருள் செய்யும் குங்குமம் பகவானின் தேகத்தில் சரிபாதியாய் நின்று ஐஸ்வர்யம் தருகின்ற நாராயணி ஐஸ்வர்யம் தருகின்ற நாராயணி ஸ்ரீ பிரம்மம் நீயே சர்வலோக புவனேஸ்வரி தாயே சிவரூப ஓம்காரி ஜகமாளும் திரிசூலி ஜயதேவி கர்மரூபி ஆதிசக்தி அபிராமி ஸ்ரீ பிரம்மம் நீயே சர்வலோக புவனேஸ்வரி தாயே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இவ்வாலயத்தை தொடர்ந்து தரிசிப்போம். இன்றைக்கு நாம் கண்ணந்தாங்கல் திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய சொர்ண காமாட்சி 108 சக்தி பீட நாயகிகள்
அம்பாள் ஆலயத்தை தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். மகாலட்சுமியை பற்றி நாம் சிந்திக்க தொடங்கினோம். மகாலட்சுமியினுடைய அருள் நமக்கு எளிதாக அப்படி வீட்டிலேயே கிடைப்பதற்கு ஒரு அற்புதமான வழி என்ன என்று சொன்னால், வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில தண்ணீர் எடுத்து அதில் கல் உப்பை போட்டு கரைச்சி, அன்பர்களே, அதை வீடு முழுக்க அப்படியே தெளிச்சோம் என்று சொன்னால் 2 வகையான பயன். ஒன்று, உறுத்துகின்ற நேரத்தில் மகாலட்சுமியினுடைய அருள் எளிதாக கிடைக்கும். அடுத்ததாக அன்பர்களே, இன்றைக்கு நாம் சப்த கன்னியரை பற்றியும் சிந்திக்க இருக்கின்றோம். அப்படி சப்த கன்னியர் என்று சொல்கின்ற நேரத்தில் சப்த மாதாக்கள், சப்த கன்னியர் என்று அன்னை பராசக்தியினுடைய மறு வடிவம்தான் இவர்கள். அப்படி அன்னை பராசக்தியினுடைய மறுவடிவம் என்று சொல்கின்ற நேரத்தில் மாகேஸ்வரி, பிராமி, சாமுண்டி, வாராகி, நாராயணி, கௌமாரி என்றெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சப்த கன்னியர், இந்த சப்த கன்னியர் என்று சொல்கின்ற நேரத்தில் அன்பர்களே, இவர்கள் அப்படியே அன்னை பராசக்தியிடமிருந்து தோன்றினார்கள் என்பதற்கு அற்புதமான வரலாறானது இருக்கின்றது. இந்த 108 சக்திகளில் நாராயணியும் ஒரு சக்தியாக விளங்குகின்றாள். அடுத்ததாக சாமுண்டியும் ஒரு சக்தியாக விளங்குகின்றாள். அந்த சாமுண்டி என்று சொல்கின்ற நேரத்தில் சாமுண்டியானவள் பராசக்தியினுடைய நெற்றியில் இருந்து தோன்றியவள். எப்படி என்று சொன்னால், சும்பன் நிசிம்மன் என்று சொல்லக்கூடிய 2 அசுரர்கள் கடுமையான துன்பத்தை தந்து கொண்டிருந்தார்கள். அந்த சும்பன் நிசிம்மன் என்று சொல்லக்கூடிய அசுரர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக அன்னை பராசக்தியானவள் மாகேஸ்வரியாக அப்படியே உருவெடுத்தாள். உருவெடுத்து அந்த சும்பன் நிசிம்மனோடு அப்படி போர் செய்வதற்காக தொடங்கிய நேரத்தில் அந்த அசுர சக்தி என்பது என்ன என்று சொன்னால் தீய சக்தி. அதாவது இந்த தேவசக்தி என்பது ஆக்குவதற்காக இருக்கக்கூடிய சக்தி. அந்த தேவசக்தி என்று சொல்கிற நேரத்தில் அது சாதாரணமாக கோபம் கொள்ளாது, சாந்தமாகத்தான் இருக்க பார்க்கும். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விட்டு கொடுத்து கொண்டே வரும். ஆனால் கோபம் கொண்டு விட்டது என்று சொன்னால் அந்த தேவசக்தியை அடக்குவது என்பது முடியாத காரியம். அதற்கு எடுத்துக்காட்டுத்தான் இந்த நிகழ்ச்சி. அன்பர்களே, இப்பொழுது என்ன ஆயிற்று என்று சொன்னால், அந்த சும்பன் நிசம்பன் இருவர்களும் ரத்த பீஜன் என்பவனை உருவாக்கினார்கள். அந்த ரத்த பீஜன் என்பவன் யார் என்று சொன்னால், அவன் ஒவ்வொரு துளி ரத்தம் அவன் உடம்பில் இருந்து வந்தது என்று சொன்னால் ஒவ்வொரு அசுரன் வருவான். அப்படிப்பட்ட ஒரு வரத்தை அவன் வாங்கி இருந்தான். அப்படிப்பட்ட அந்த ரத்த பீஜன் அப்படி வந்து அப்படி போர் செய்வதற்காக வந்த நேரத்தில் அம்பிகையானவள் என்ன செய்தாள், சாமுண்டியை தன்னுடைய நெற்றியில் இருந்து அப்படியே தோற்றுவித்து அந்த சாமுண்டியானவள் அந்த ரத்த பீஜனையும் சும்பன் நிசிம்பன் ஆகியோரையும் அழித்தாள். எப்படி இந்த ரத்த பீஜன் ஒவ்வொரு ரத்தமும் ஒவ்வொரு துளி ரத்தமும் ஒவ்வொரு அசுரனாக உருவாகின்றானோ, அதை போலத்தான் இப்பொழுது இந்த வைரஸ் இதுவும் ஒவ்வொன்றாக பரவிக்கொண்டே இருக்கின்றது. ஆகையினால் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அந்த சாமுண்டியை அம்பாளை வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக நமக்கு இந்த துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து விடுதலையானது கிடைக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு, அன்பர்களே, இந்த கண்ணந்தாங்கல் என்று சொல்லக்கூடிய திருத்தலம் மங்களபுரி கஷேத்திரமானது எங்கு இருக்கின்றது என்று சொன்னால் மதுரமங்கலத்திற்கு அருகில், அதாவது அந்த சுங்குவார் சத்திரத்திற்கு அருகில் மதுரமங்கலம். மதுரமங்கலத்திற்கு அருகில் இந்த கண்ணந்தாங்கல் என்று சொல்லக்கூடிய திருத்தலம் அமைந்திருக்கின்றது. இந்த திருத்தலத்தில் தான் அம்பிகையானவள் சொர்ண காமாட்சியாக 108 சக்தி பீட அம்பாளோடு நமக்கு அருள்பாலித்து வருகின்றாள். இந்த லாக்டவுன் போன்றவை அனைத்தும் முடிந்ததற்கு பிறகு, ஆலயங்கள் திறக்கப்பட்டதற்கு பிறகு நாம் சென்று தரிசிப்போம், அந்த அம்பாளுடைய அருளை பெறுவோம் என்று தெரிவித்து, அம்பிகையினுடைய கருணையினால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.